அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு முசாரா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கப்பு கிழங்கு வச்சு, அதாவது வரவள்ளி கிழங்கு வச்சு கேசரி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு கேசரி பண்ணுறதுக்கு மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி சாப்பர் வச்சு குட்டி குட்டியாக சீவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு வரும்போது இந்த மரவள்ளி கிழங்கு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஸ்வீட் பண்ணும்போது அந்த ஸ்வீட் நல்லா எடுத்து காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கேசரி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். இந்த கேசரி எந்த நட்ஸுமே போடாமல், நெய் ஊற்றாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடியது. இது சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்ல கொதி வந்தோடனே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறணுன்னு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பண்ண இந்த கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.